கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஆயத்த பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஸோ இன்றைய நாளிலும் கூட நம்ம 3வது பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 125வது பாடல் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் விக்டர் இம்மானுவேல் அவர்கள் நம்முடைய ஜெபத்தை எடுப்பார்கள். Hello, check. காத்திடுவார்
அன்பு சகோதரர் விக்டர் இமானியல் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, யெகோவா என்னும் நாமமுள்ள அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை இந்த நாளிலும் கூட உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக இம்மட்டும் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கே நாங்கள் சோஸ்திரத்தையும் துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். அப்பா, இதோ இந்த உலகத்திலே எவ்வளவு மக்களுக்கு கிடைக்கக்கூடாத இந்த அரிய சிலாக்கியத்தை வாய்ப்பை இதோ இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஓட்டம் உமக்கு முன்பாக சீராக இருக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்தருளும். இதோ இன்றைக்கும் எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை அளிக்கக்கூடிய சகோதரரை பரிசுத்த ஆவியினால் நிரப்பவும், இதோ கேட்கக்கூடிய செய்தியை கேட்கக்கூடிய எங்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இதோ வரக்கூடிய இந்த ராபோஜனத்தை நாங்கள் நீர் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் அனுசரிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் நேச ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் 3வது பாடத்துக்குள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ பாடத்தின் தலைப்பு அவளால் இயன்றதை அவள் செய்தாள் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்பு சகோதரர் பாபு அவர்கள் வந்து தேவ செய்தியை வழங்கும்படியாக சபையின் சார்பாக அவரை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த மாலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் விதமாக நாம் பாடங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே கூட நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அவளால் இயன்றதை அவள் செய்தாள். அவளால் இயன்றதை அவள் செய்தாள். ரீப்ரின்ஸ் நம்பர் 3877. இந்த தலைப்பை வைத்து சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கூட நாம் ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு தவிர்க்க முடியாத உண்மை என்னவெனில், வேதாகமம் அதிகமாக ஆண்கள் மீதே கவனம் செலுத்துவதாக இருக்கின்றது. எக்ஸாம்பிளுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக சிருஷ்டிக்கப்பட்டார். நோவா மனுக்குலத்தை காப்பாற்றியிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரே இஸ்ரேல் தேசத்தின் முற்பிதாக்களாக அறியப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் 12 சீஷர்கள் அனைவருமே ஆண்கள். இப்படி இருக்க வேதாகமம் என்ன வாய்ப்பினை, என்ன பங்கினை ஸ்திரீகளுக்கு விட்டு சென்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ஆனால் வல்லமை வாய்ந்த அல்லது குறிப்பிடத்தக்க பாடங்களை நாம் இந்த ஸ்திரீகளை வைத்து தான் கற்றுக்கொள்கிறோம் என்பது தான் உண்மையாக இருக்குது அப்படிங்கிற கூட நான் பார்க்குறோம். ஆனால் அதை கண்டுபிடிப்பது என்பது, அதாவது இந்த சப்ஜெக்ட் எழுதுனவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அந்த ஸ்திரீகள்கிட்ட இருக்கிற பாடத்தை நம்ம கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது அரிய கலைப்பொருட்களை கண்டுபிடிப்பது போன்றதாகும். இன்றைக்கு அநேக சத்தியத்தின் மூலமாக அநேகர் நமக்கு விளக்கும் விதத்தில் மரியாள் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்திரீகளுடைய காரியம் வேதாகமத்தில்
புரியாத விதமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட பாடங்களை தான் நாம் மரியாளிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அது மாத்திரமல்ல, வேதாகம ஸ்திரீகளை புரிந்து கொள்வதற்கு வேதாகம காலத்தின் கலாச்சாரத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் ஸ்திரீகள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். அக்காலகட்டத்தில் ஸ்திரீகளுக்கான கலாச்சார அமைப்பு, அதாவது ஒரு கல்ச்சுரல் செட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக ஸ்திரீகள் வீட்டு வேலை மட்டும்தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு, ஒரு ரூல்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்தில் ஸ்திரீகளுக்கான இயல்பான கடமைகள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டவையாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்திரீகள் அப்படின்னா இதுதான் பண்ணணும், அவங்க வீட்டு வேலை தான் செய்யணும், இவ்வளோ தூரம் தான் வந்து ஆண்கள்கிட்ட பேசணும், இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய கடமை வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. இவ்வளோதான் அவங்களுடைய லிமிட், ஒரு லிமிட் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வீட்டுக்கு போகும்போது இயல்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இயல்பாகவே அவங்க போய் அவருக்குரிய சாப்பிட்றக்குரியான விஷயத்தை செஞ்சாங்க, வீட்டை பராமரித்துலேயே அவருடைய கருத்தை பார்த்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, மார்த்தாள் வந்து போய் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அக்காலகட்டத்தில் ஸ்திரீகள் அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருந்ததுனால இயல்பாக அவங்க செஞ்சாங்க பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ஸ்திரீகள் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் ஆனால் அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு ஒருவேளை நான் சகோதரிகளை பார்த்து கேட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம இப்படி இருக்கிறோமா அப்படின்னா கை தூக்குங்க அப்படின்னா கட்டியாம சொல்றேன், எல்லாரும் எந்திரிச்சு தான் நிற்போம். ஏன்னா குடும்பம் இன்றைக்கு ஒரு இன்ச் மூவ் ஆகுது அப்படின்னா கூட ஸ்திரீகள் இல்லாம குடும்பத்தை நம்மளால மூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். இக்காலகட்டத்தில் ஸ்திரீகள் அந்த அளவுக்கு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்களை காட்டிலும் மிகவும் தாழ்ந்தவர்களாகவே பெண்கள் அன்றைக்கு கருதப்பட்டார்கள். அப்போ கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டுல இந்த வேதாகமம் ஒரு ஸ்திரீகிட்ட கிடைக்கிறது எந்த அளவுக்கு கடினமான காரியம் அப்படின்னா, ரபி எலியேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தோரா புக்கை நம்ம ஸ்திரீகள்கிட்ட கொடுக்கப்படுவதை காட்டிலும் எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தோரா புக் அப்படிங்கிற விஷயம் பெண்கள் கையில் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அதை மீறி படித்தவங்க சிலராக இருக்கலாம், அதில் மரியாளும் ஒருத்தராக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, யார் தனது மகளுக்கு அந்த தோரா புத்தகத்தை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர் தன்னுடைய மகளுக்கு ஆபாசத்தை கற்பிக்கிறவர் போன்றவர். அப்போ எவ்வளவு ஒரு கடுமையான பார்வை, எந்த அளவுக்கு அந்த தோரா புக்கை திறந்து பார்க்கறதுக்கான ஒரு கடுமையான ஒரு விதிமுறைகள் அந்த இருந்துச்சு. அவங்க படிக்கவே கூடாது, அவர்கள் ஆண்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற காலகட்டம் அன்றைக்கு இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, யூத மதத்தில் சில பிரிவுகள் இன்றைக்கு கூட இதே கடினமான பாதையை தான் அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இன்றும் இஸ்ரேல் ஜெப ஆலயங்களில் பெண்கள் பிரிக்கப்பட்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள் அவர்களை பார்ப்பது கூட கிடையாது. சகோதரர் நேற்று கூட 3-4 ஸ்லைடு போட்டார், நான் கவனித்தேன். எல்லாத்துலேயும் ஆண்கள் மட்டுமே நின்றுருக்காங்க, ஆர்த்தோடாக்ஸ் ஜூட்ஸ். எல்லா 3 ஸ்லைட் 4 ஸ்லைட்லையும் பார்த்தேன், எல்லாமே வந்து சகோதரர்கள் நின்றுருக்காங்க, சகோதரிகளை பார்க்கவே முடியல. அப்போ அந்த அளவுக்கு சகோதரிகள் தனிமைப்பட்டு இருந்தார்கள் அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்னொன்று, முற்காலங்களில் புருஷன் மற்றும் ஸ்திரீகளுக்கான செயல்பாடுகள் மிகவும் தனித்தனியே வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் போனால் எப்படி இருக்கணும், ஒரு ஆலயத்துக்கு போனால் எப்படி இருக்கணும், அல்லது புருஷன் எப்படி இருக்கணும், எந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை, அதாவது ஒரு கடினமான ஒரு ரூல்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம். இப்படி ஸ்திரீகள் சில கட்டுப்பாடுகளுக்குள்ள இருந்தாலும் மரியாள் சில முக்கிய சமூக கட்டளை நியதிகளை தாண்டி வெளியே வந்தாங்க, மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றார். அப்படி இல்லாம மரியாளால இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கவே முடியாது. ஏன்னா அன்றைக்கு வந்து இப்படியான சத்தியங்களை போய் ஒரு சகோதரர் சொல்லிக் கொடுக்கிறார், போதகர் வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கான எந்த உரிமையும் எந்த ஒரு இதுவும் அந்த இடத்துல ஜென்ரலா எந்த இதுவுமே இல்லை. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்துடன் நெருங்கிய உறவு இருக்கிறனால இவர் போய் அங்க போகும்போது இவங்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தெரியும், பிராக்டிக்கலா மார்த்தாள் வந்து அவங்க வேலையை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மரியாள், ஏன்னா போதகர் வரும்போது தான் சத்தியம் கிடைக்கும். அப்ப போதகர் வரும்போது ஆச்சரியப்படத்தக்க விதமா போய் இவங்க போய் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, எங்களுக்கு சத்தியம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் இந்த ஸ்திரீகளுக்கான விதிகள் நியமிக்கப்பட்டிருந்த காலத்தில் மரியாள் அதை உடைச்சு வெளியில வந்து இல்லை, எனக்கு சத்தியம் வேணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சீஷர்களுக்கு மேலாக அவர்களுடைய குணலட்சணத்தை காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா இந்த பாடத்துடைய தாற்பயம் அப்படின்னு கூட பார்க்குறோம். இந்த பாடத்திற்குள் போவதற்கு முன்பாக ஒரு வசனம் வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. வருஷம் நம்ம இன்னைக்கு கூட நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சகோதரர்கள் கேட்டதுண்டு. பரிமளம் தைலமா, சின்ன சப்ஜெக்ட் பிரதர், ஓகே. இது தெரிஞ்ச சப்ஜெக்ட் பிரதர், இதில் இவ்வளோதான் பிரதர் இருக்கு, அல்லது இதில் அவ்வளோதான் பிரதர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்ம பேசுகிறோம். இவ்வளோதான், இந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்கு? மரியாள் அந்த நறுமண தைலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் பூசினாங்க, அது விலையேறப்பட்டது. நம்மளும் அதே மாதிரி குணலட்சணம் காமிக்கணும். இப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை அப்படிங்கிறத நாம அறிய வேண்டிய பிரகாரம் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறதில்ல, அந்த அளவுக்கு தகுதியும் இல்லை. ஆனாலும் நம் ஒவ்வொரு பாடத்தையும் நாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் சரி, இந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையாவது என்னை தொடாதா, எனக்கு புதுசான காரியமா இருக்காதா, அப்படின்னா தான் நம்ம ஒரு சத்தியத்தை ஆர்வமா நம்ம கேட்க முடியும். தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரியுமே இது அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே இப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முடிவு வரைக்கும் ஒரு சோர்வா தான் இருக்குமே தவிர, அல்லது எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு தான் இருப்போம். சகோதரர் என்ன புதுசா சொல்ல வராருன்னே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதர சரிகளை, இதை ஒன்றை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி கேட்க போற எல்லா சத்தியத்திலும் அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம இன்னும் அறியல, ஏதோ ஒன்று அதுல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்பொழுது கூட வசனத்தை வாசிக்கலாம். இதனுடைய ஆதார வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நமக்கு நல்லா தெரியும், இந்த விஷயம் 4 சுவிசேஷத்திலும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். ஆனால் லூக்கால இந்த ஸ்திரியை பத்தி இல்லை, அது ஒரு வேறொரு ஸ்திரியை பத்தி போட்டிருக்கு. அப்போ மத்தேயு, மாற்கு, யோவான், மத்தேயுவும் மார்க்குவும் சேம் ஈவெண்ட், அதாவது ஒரே சம்பவத்தை அவர்கள் அப்படியே, அதாவது மத்தேயுல இருக்கிறது மாட்குல இருக்கிறது, மாட்குல இருக்கிறது மத்தேயுல இருக்கு. ஆனா அந்த ஸ்திரீயினுடைய பெயர் இந்த 2 சுவிசேஷங்களையும் குறிப்பிடப்படவில்லை. யோவான் தான் குறிப்பிடுறார், மரியாள் அப்படின்னு சொல்லி யோவான் குறிப்பிடுறார். அப்போ பூமிக்குரிய ஊழியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம் மிகவும் பரபரப்பாக இருந்துச்சு. அதாவது அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறது, அரெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே மிகவும் பரபரப்பாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ ஒரு பஸ்கா ஒரு 6 நாளைக்கு முன்பாக ஒரு ஓய்வு நாளாக இருந்துச்சு. அந்த ஓய்வு நாள் முடிந்த 6 மணிக்கு தான் அநேகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் குஷ்டரோகியாக சீமோன் வீட்டில் மார்த்தாள் மற்றும் மரியாளால் உபசரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறாங்க. இது ஒரு சராசரியான விருந்தா இருக்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும்படியா ஒரு விசேஷித்த விருந்து. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு எப்பெல்லாம் வராரோ அப்போ இவருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த குடும்பத்தில் போய் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கணும். ஏன்னா அவங்களும் விரும்பினாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் விரும்பினார். இதுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் அங்கே போனதா சொல்றாங்க. பட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அந்த விருந்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியாக சீமோன் வீடு பெத்தானியால நடக்குது. அப்போ சீமோன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர். ஏன்னா சீமோன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் அவர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக குஷ்டரோகியாக சீமோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா சீமோன் பேதுரு இருந்திருக்கார், இதுவே லூக்கால் இருக்கிற பரிசேயனாகிய சீமோன் இருந்திருக்கார். அப்ப சீமோன் அப்படிங்கிற விஷயம் ஒரு பொதுவான பெயரா இருந்திருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். இந்த சீமோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால சொஸ்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போ சொஸ்தப்பட்டிருக்கு, அதனாலதான் அந்த உறவு நெருக்கமா இருந்துச்சு. இவங்களுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நெருக்கத்தை கொடுத்திருக்குது அப்படின்னு கூட சொல்றான். இந்த சூழ்நிலையில தான் ஒரு நன்றி கடனா
இவர் அதான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சிருக்கார். அதுக்கு ஒரு நன்றி கடனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து அவங்க ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா யோவான்ல தான் வந்து மரியாள்னு பேர் கொடுத்துருக்காங்க. மத்தேயு மாட்குல ஒரு ஸ்திரீ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல விருந்துக்கு முன்பாக ஒரு வேளை பேசி கொண்டிருக்கலாம். அவர் பக்கவாட்டில் படுத்துட்டு இருக்கும்போது, பக்கவாட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்திரீ வந்து அந்த வெள்ளைக்கல் பரணி அப்படிங்கிறத உடைச்சு தலை மேலே ஊத்துறாங்க. அதாவது இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ப்ரீசியஸான அந்த நலதம் என்ற தைலம் அவங்க வந்து தலையில ஊத்துறாங்க. தலையில ஊத்துனது வலிஞ்சு அப்படியே கால் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. இன்னும் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தலையிலையும் ஊத்துனாங்க, கால்லையும் ஊத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலையில் ஊத்துனது வலிஞ்சு வந்து காலில் வரும்போது, அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக இருக்கும். அந்த அந்த அவங்க அந்த இமீடியட்டா ஒரு துணி எடுத்து துடைக்கணும் அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் தன்னுடைய தலைமயிரினால் துடைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை அந்த துப்பட்டா இருக்கு, இன்னைக்கு மாதிரி சகோதரிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அந்த துப்பட்டாவில் துடைச்சிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு அது இல்லாதனால தலைமுடியில துடைச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ அந்த தைலம் ஒரு விலையேறப்பெற்ற தைலம். அப்படிப்பட்ட அபிஷேக தைலம் மிகவும் அரிதா இருந்துச்சு. அது யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ராஜாக்கள், இளவரசர்கள், பிரபுக்கள், இவங்க தான் மிக சாதாரணமா அந்த தைலத்தை யூஸ் பண்ணாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ராஜா அந்த நலதம் அந்த தைலத்தை அவர் போடுறதுனாலேயே அந்த ராஜாவுக்குரிய ஒரு கணம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்க பார்க்குறோம். அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 300 பணம் அப்படின்னு சொல்லி யூதாஸ் மதிப்பிடுகிறார். அப்போ 300 பணம் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அதை வந்து தினாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தினாரி ஈக்குவல் டு ஒரு பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தினாரி ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு நாளுடைய கூலி அப்படிங்கிறது கூட வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்போ எவ்வளோ அது வந்து அது ஒரு நாள் கூலி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ராத்தல். அப்போ ஒரு ராத்தல் அப்படிங்கிறது 12 அவுன்ஸ். அந்த ஒரு அவுன்ஸ் தயாரிக்கிறதுக்கு பல நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பல பேர் பல விதத்தில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கத்திய நாடுகளில் இன்றைக்கு கூட ஒரு அவுன்ஸ் ரோஜா தைலம் தயாரிப்பதற்கு 4 லட்சம் தரமான ரோஜா பூக்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ரசல் பிரதர் வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கார். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்பைக் நாடு அப்படிங்கிற பூவில் இருந்தும் அந்த நார் அந்த வேர்ல இருந்து தான் இந்த பெர்ஃப்யூமை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து மிகவும் விலையேறப்பட்ட தைலம் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். இதனுடைய மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலையவோ ஒரு பொருளவோ நிர்ணயிக்கிற இது கிடையாது. இது ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்தின் ஆழத்தை வந்து குறிப்பிடதா இருக்கு. அதனால நம்ம அநேக காலங்கள் நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம விலையேறப்பெற்ற தைலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ கர்த்தரை அபிஷேகம் பண்றதுக்கு மரியாள் பயன்படுத்திய தைலத்தின் மதிப்பு மிகவும் விலையேறப்பட்டது. ஒரு சிலர் சொல்றாங்க 4 லட்சம் சொல்றாங்க, ஒரு சிலர் 12 லட்சம் சொல்றாங்க, ஒரு 40 லட்சம் சொல்றாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் இது விலையேறப்பெற்ற ஒரு விலையேறப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது முதல்ல யூஸ் பண்ணது நீரோ என்ற சக்கரவர்த்தி தான் அதை யூஸ் பண்ணியிருக்கார். இது ஒரு வீணான காரியம் என்று யூதாஸ் வந்து தடை விதிச்சிருக்கார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தைலம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல கொஞ்சமாகவும் பணத்தின் மேல அதிகமாக அவர் ஆசை வச்சிருந்ததுனால தான் அவர் வந்து இது ஒரு வீணான காரியம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றாரு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்ப யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதாஸை பத்தி யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
அப்போ யூதாஸ் திருடனா இருந்தான். அவன்கிட்ட வெளிப்பட்ட எல்லா வார்த்தையிலுமே மாய்மாலமா தான் இருந்துச்சு. யூதாஸ் மாத்திரமல்ல, யூதாஸ் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் கூட அவருக்கு ஆதரவு அளிச்சாங்க. ஆனா சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அவர்களை நினைச்சு நம்ம அனுதாபம் தான் படணும். ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஏழையா இருந்தார்கள். யூதாஸ் பணத்தினுடைய அருமை அவருக்கு தெரியும். ஏன்னா பணத்தை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த பணத்தை எவ்வளவு மதிப்பு இருக்கு, அந்த பணம் அவர் கையில் இருக்கிறனால ஒருவேளை அக்காலகட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய அந்த பரிசெயர் சதுசெயர்கிட்ட எல்லாம் பழகக்கூடிய வாய்ப்புகள் கூட அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த பணத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் தெரிஞ்சுட்டு, ஆனா தெரியாத மாதிரி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு வீணான காரியம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலர்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதாவது இப்படிப்பட்ட ஆடம்பரமான செலவுகள், வீண் செலவுகள், சகோதரர் குறிப்பிட்டிருக்காரு. வரம்பு மீறின செலவுகளுக்கு அப்போஸ்தலர்கள் பழக்கம் இல்லாதவர்கள். அதனால அவர்கள் அதுக்கு ஆதரவளிச்சது அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. அதனால அவங்ககிட்ட அனுதாபம் தான் நம்ம பண்ணணுமே தவிர, இவர்களும் ஆதரவளிச்சுட்டு இவரும் கூட சேர்ந்து சொல்லிட்டாங்க நம்ம நினைக்க கூடாது. அது மாத்திரமல்ல, அப்பேற்பட்ட அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அநேக காரியங்களை நாம குறுகிய மனப்பான்மையோடு புரிந்து கொள்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சுயநலத்தினாலேயோ அல்லது நம்முடைய வறுமையினாலேயோ அல்லது நம்முடைய பணச்சிக்கனம் காரணமாகவோ நம்ம அவங்கள மாதிரி அநேக சூழ்நிலைகளில் நம்ம நடந்துக்கிறோம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு சில காரியங்கள் சபையில் நடக்கும்போது இந்த காரியத்துக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அல்லது இந்த காரியம் நடத்தணுமா, அல்லது அது சொந்த கருத்தாக கூட இருக்கலாம். அந்த சொந்த கருத்தை சபையில் நம்ம சொல்லி, அந்த கருத்தை எனக்கு அது தடையா, எனக்கு அதனால முடியாம இருக்கலாம், நான் அதை சொல்லி இது வேண்டாம் சகோதரன் சொல்லி பண்ற மாதிரி அன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதாவது உண்மையாலுமே சீஷர்களுக்கு இந்த விஷயம் தாற்பயமே அவங்களுக்கு புரியல. இது இவ்வளோ வேல்யூ இருக்கு, இது ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தாற்பயமே அவங்களுக்கு புரியல. ஒருவேளை யூதாஸ் கூட அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத யூதாஸ் கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், அவருக்கு தெரியாம இதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படிங்க பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா யூதாஸினுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பணம் இது வித்து ஒருவேளை பணம் எனக்கு கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் தான் இதை செலவு பண்ண போறேன், ஒருவேளை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த பணத்தை எடுத்து கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது யூதாஸுடைய பார்வையா இருந்தது. சீசர்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சுன்னா, சீசர்களுக்கு யூதாஸ் சொல்றதான் பணத்தினுடைய மதிப்பை பத்தி தெரியும், அவர்களுக்கு தனியா எதுவும் தெரியாது. அதனால யூதாஸ் கூட சேர்ந்து அவங்களும் ஏன் இந்த அளவுக்கு வீணா செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இப்போ கிறிஸ்துவின் பார்வை தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கிறிஸ்து இந்த விஷயத்தை எப்படி பார்த்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா கிறிஸ்து சீசர்களுடைய விமர்சனங்களுக்கும் அவர்களுடைய குறை கண்டுபிடிக்கும் அந்த பழக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா மரியாள் பேசல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு அப்படின்னா, அந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது சீசர்களுக்கு ஒரு கடுமையான கண்டிப்பா இருந்துச்சு. ஏப்பா அந்த ஸ்திரீ எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவரு புரிஞ்சுக்கிட்டார் அவங்க என்ன நோக்கத்தோடு அந்த ஸ்திரீ இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிஞ்சுட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம சம்பவத்தை பார்த்தோம். மரியாள் விலையுயர்ந்த அந்த நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிரசில் ஊட்டுனாங்க. அது கால் வரைக்கும் வந்துச்சு. அதை கால் வரைக்கும் அவருடைய தலை மயிரினால தொடச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மரியாள் இப்பேற்பட்ட காரியத்தை எப்படி செஞ்சாங்க, எப்படி செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சு, அல்லது எப்படி அந்த சூழ்நிலையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா, சீசர்களையே மிகுந்த ஆச்சரியப்பட வச்சு, அதாவது சரியான காரியத்தை ஏற்ற நேரத்தில் செய்வதற்கு ஸ்திரீகளுக்குரிய உள்ளுணர்வு அவங்களை வழி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. அநேக ஸ்திரீகள் இன்றைக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்ப்போம். நம்ம குடும்பத்திலேயே கூட சில விஷயங்களை இவங்க இப்படி பண்ணலாங்கன்னு சொல்லுவாங்க, நமக்கு அந்த நேரத்தில் புரியாது. அதனாலதான் ஆண்டவராக சகோதரர் அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த ஸ்திரீகளுக்குரிய உள்ளுணர்வு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றார். ஏன்னா அவர்கள் ஆழமாக ஒரு குடும்பத்தை இந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர்கள், பின்னால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த உள்ளுணர்வு சரியான நேரத்தில் ஏற்றதை செய்யறதுக்கு அவங்கள வழி நடத்திருக்கு அப்படிங்கிறது கூட சொல்றார். அவளது பக்தி மற்றும் அன்பின் அதாவது ஒரு உச்சகட்ட வெளிப்பாடு. நான் எப்படி என்னுடைய ஒருவேளை இந்த தைலத்தை எப்படி அவர் சேகரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட எப்போ அவங்களுடைய தொடர்பு ஸ்டார்ட் ஆச்சோ ஒருவேளை அப்பிருந்து இந்த தைலத்தை அவர்கள் சேகரித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஆண்டவருக்கு நான் பண்ண முடியும், எனக்கு அதாவது என்ன நான் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சிந்திச்சு இதை சேகரிச்சிருக்கலாம் அப்படிங்க கூட சொல்றாங்க. இன்னொரு எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, அவள் ஸ்திரீகளுக்குரிய பிரதான ஆபரணம். இன்னைக்கு ஸ்திரீகளுக்கு கேட்டோம்னா அந்த முடி அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ பிரதானமானது.
அதைய போதகர் பிரயாணத்தின் மூலமா வரும்போது அந்த காலில் தூசி படிஞ்சிருச்சு அப்படிங்கிறத துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு விருந்தினர் ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆல்வேஸ் மேக்சிமம் நடந்துட்டு தான் இருந்தாங்க. எனக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் நடக்கிற விஷயம் தான். அப்ப கால் எரிச்சலா இருக்குமா. அவங்க உள்ளுக்குள்ள வர்றப்போ இந்த மாதிரி தைலம் இல்லை, அவர்கள் நார்மலா ஒரு தைலத்தை எடுத்து அந்த காலில் துடைக்கும் போது ஒரு கூலிங் அவங்களுக்கு கிடைக்குமா. இது அவங்க காலங்காலமா செய்து கொண்டிருக்கிற விஷயம். ஆனால் இவர்கள் என்ன சிந்திச்சிருக்கானா, ஒரு காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை நாம் கண்டிப்பா அது போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்களை ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஆழமான உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறது, வார்த்தையில அவங்க வெளிப்படுத்தல, கிரியைகளினால செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றோம். அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவர்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மேசியா என்பதை உணர்ந்து செஞ்சாங்க. அத்தனை பேர் யூத ஜனங்கள் இருக்காங்க, ஏன் அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. அப்போஸ்தலருக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாக போறேன்னு சொல்றாரு, அப்பத்தை புசிங்கன்னு சொல்றாரு, ரத்தத்தை புசிக்கணும்னு சொல்றாரு, அப்படின்னா ஏதோ ஊமையா பேசுறாரு போல் இருக்க நம்ம ஆண்டவர் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களால விளங்கிக்கவே முடியல. அவர்களை குறை சொல்லல, அவர்களால விளங்கிக்க முடியல. ஆனா அதுதான் அந்த ஸ்திரீகளுக்குரிய உள்ளுணர்வு. ஸ்திரீகள் அது எப்படியே காதுல வாங்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தைகளை உள்ளுக்குள்ள வாங்குறாங்க. வாங்கும்போது என்னுடைய முடிவு என்னவா இருக்கும், உண்மையிலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சாக போறார், இவர்தான் மேசியா அப்படிங்கிற அவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில யூத ஜனங்கள் எல்லாருமே எதிர்ப்பா இருக்கு. எங்க போனாலும் கிறிஸ்து எங்க போனாலுமே அவருக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மேசியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ கிறிஸ்துவை பற்றி அவர் என்னதான் புரிஞ்சு கொண்டாங்க. அவங்க புரிஞ்சு கொண்டது என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து ஒருபோதும் யாரையும் வித்தியாசமாக பார்க்கவே இல்லை. இந்த குணம் அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாரும் சாரசாரையா கிறிஸ்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் பின்பாக ஓடிட்டே இருக்காங்க. அவர் என்ன ஈர்ப்பு இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக நாம் பார்க்கவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட பல விஷயங்களை ரொம்ப மேலோட்டமா இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையிலுமே கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கேட்கிறோமா, அல்லது இன்னைக்கு இந்த சத்தியம், நாளைக்கு இன்னொரு சத்தியம், இன்னொரு நாள் இன்னொரு சத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டு போறோமா அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது சபை இந்த வித்தியாசம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பிரதானமா நம்முடைய சபையில இன்றைக்கு தேவனுடைய ஒழுங்குமுறையின்படி ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நடத்துறோம். நான் பேசுறத கசப்பா யாரும் எடுத்துக்க வேண்டாம், நடத்துறோம். அந்த விஷயத்துல அந்த ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போறோம், அல்லது இவர்கிட்ட என்ன குறை இருக்கு, அல்லது பல்வேறு பேச்சுக்களை நம்ம பேசுறோம். ஆனா வித்தியாசங்கள் அந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. பேசுறோம், நடக்குது, எல்லாம் கை தூக்குறோம். முடிச்சதுக்கு அப்புறம் யார் கை தூக்குனாங்க, யார் கை தூக்கல, எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சது, இது எல்லாமே பேசுறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் நாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நாம் போகவே கூடாது. இவர் உங்களுக்கு கை தூக்கல, அவர் உங்களுக்கு வித்தியாசங்கள் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே தேவன் ஏற்படுத்தின விஷயம்னு நம்ம ஒரு வித்தியாசமாக பார்க்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, பாவிகளையும் ஆயக்காரர்களையும் குஷ்டரோகிகளையும் இழிவாக பார்க்கப்பட்டவர்களையும் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கும் நம்ம சமுதாயத்துல இழிவாக பார்க்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம எப்படி நினைக்கிறோம், யாரையுமே வித்தியாசம் இல்லாம நம்ம பார்க்கிறோமா? இதுதான் கிறிஸ்துவனுடைய குணலட்சணம். அது மாத்திரமல்ல, குழந்தைகளையோ ஸ்திரீகளையோ ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. மரியாள் இது எல்லாம் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா ஸ்திரீகள் அன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டார்கள். சிறு பிள்ளைகள் சீஷர்களால புறக்கணிக்கப்பட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், சிறு பிள்ளைகளை நிற்குவதற்கு தடை பண்ணாதீர்கள். அப்போ அது வரைக்குமே ஒருவேளை அந்த சபைகள்ல அந்த தடைகள் இருந்திருக்கலாம். இதையெல்லாம் மரியாள் பார்க்கறாங்க. அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் மரியாள் கிறிஸ்து மீது அதீத நம்பிக்கை, அதீத அன்பு காண்பிற்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் போதனை நிமித்தம் அநேக காரியங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தனது நன்றிக்கான சிறிய வெளிப்பாட்டை அவர்கள் காண்பித்தார்கள் அப்படிங்கிற பார்க்கிறோம். இருதயபூர்வமான பக்தி வைக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாத்திரவானாக இருந்தார். நம்ம ரசல் பிரதர் இந்த இருதயபூர்வமான வார்த்தைங்கிறத எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பார். இருதயபூர்வமான பக்தி இருக்கணும், இருதயபூர்வமான செயல்கள் இருக்கணும். ரீபிரின்ஸ்ல நான் படிச்சது கம்மி தான், ஆனா அந்த படிச்சது கம்மியிலேயே சகோதரன் இந்த வார்த்தையை அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். இருதயபூர்வமான பக்தி வேணும், இருதயபூர்வமான செயல்பாடுகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனா அப்படி இருந்த சகோதரி, ஏன்னா ஒருவேளை அந்த சகோதரி கேட்டிருக்கலாம், அதாவது அவன் பெண்களின் உரிமைக்காக அவன் ஒருபோதும் போராடல, கிறிஸ்து கிட்ட கேட்டிருந்துக்கலாம்,
ஏன் ஆண்டவரே நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறோமே, நீங்கள் எங்களுக்கான உரிமைகள் இந்த அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கு, ஏன் எங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கொடுக்கல, அதுக்காக நீங்கள் போராடலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில் ஏன் எங்களையும் எடுத்துக்கலாமே, மார்த்தாள் மரியாள் எங்களையும் கூட நீங்கள் அப்போஸ்தலர்களாக நீங்கள் ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டல. ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற நான் சகோதரிகளுக்கு கூட நான் பார்க்குறேன். ஆனால் அநேக வேத அறிவு என்னவோ தெரியல, பரிசுத்த பவுல் நமக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கார், ஸ்திரீகள் சபைகளில் பேசக்கூடாது. ஆனால் ஒருவேளை அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அநேகமான சத்தியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சத்தியத்தை பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கக்கூடிய கனத்துக்குரிய ஊழியத்தை எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு, ஆனால் அந்த அளவுக்கு தகுதியாக இருந்திருக்காங்க. ஆனால் தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் அவங்களுக்கு கொடுத்தார். மார்க்கு 14 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 14 அதிகாரம் 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அது மாத்திரமல்ல, 14 அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 14 அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அப்போ அன்றைக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள்ல கேட்டிருக்காங்க, சீஷர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்க. அதுக்கு மரியாள் ஒண்ணுமே பேசல. மரியாள் செருபா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பேசினார், இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கார். கிறிஸ்து இந்த லக்ஸூரியஸான இந்த விஷயத்த அவர் விரும்பல, கேட்கவும் இல்லை. ஆனா ஒண்ணு ஏன்னா அவருக்கு தெரியாதா இவ்வளோ விலையேற பெற்றது என் மேல போடுறாங்களே, ஒருவேளை இதை வித்தா கூட ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க முடியாதா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா அவருடைய தாராள குணத்தை விட்டுட்டார். உன்னுடைய கிரியை காண்பிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா, பரவாயில்ல காமி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார். அப்போ அவங்களுடைய நற்கிரியை காண்பிப்பதற்கு, மேலான விஷயத்தை காண்பிப்பதற்கு, அவருடைய தாராள குணத்தை செய்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த ஸ்திரீக்கு இடம் கொடுத்துட்டார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். கிறிஸ்துவே ரியலைஸ் பண்ணார். அதனாலதான் அவர் என்ன சொன்னார்னா, மார்க்கு 14 அதிகாரம் 9ஆம் வசனம். மார்க்கு 14 அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன்னா மரியாள் இப்பேற்பட்ட விஷயத்தை எப்படி பண்ணாங்கன்னா, அந்த சரீரம் இன்னும் சில நாள்ல சாக போகுது. எப்படி சாக போகுது அப்படின்னா, கனவீனப்பட்டு அவமானப்பட்டு பப்ளிக் டிஸ்பிளேல ட்ரெஸ்ஸே இல்லாம சாக போகுது. பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற நேரத்தில் அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் சாக போகுது. அந்த சரீரத்தை இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விலை உயர்ந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த வாசனை அந்த வீடு முழுவதும் நிரம்பியிருக்கு. ஒருவேளை அந்த பாடியிலேருந்து அந்த வாசனை போறக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், யூதாஸ் கட்டிப்பிடித்து காட்டி கொடுக்கும்போது அந்த வாசனை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் அரெஸ்ட் பண்ணப்படும் போது அந்த வாசனை அவருடைய பாடியில் இருந்திருக்கும். ஏரோது ராஜா அவமானப்படுத்தப்படும் போது அந்த வாசனை அந்த பாடியில் இருந்திருக்கும். அப்போ அந்த வாசனை அந்த பாடியில் இருக்கிறப்போ அவர் ராஜா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. பாருங்க, ஒரே ஒரு ஸ்திரீ அங்கீகரிச்சிருக்காங்க, இவர் ராஜா தான். இப்ப இவர் கேள்வி கேட்கிறாங்க, நீ ராஜாவா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆம்னு சொல்றாரு. நினைச்சு பார்த்திருப்பார், நான் ஆம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம், என்னை ராஜான்னு சொல்லி ஒரு ஸ்திரீ என்னை நினைச்சு தைலத்தை பூசியிருக்காங்க, என் மேல அந்த வாசம் அந்த மனம் இருக்கு அப்படிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது கூட. ஏன்னா ஒருவேளை சிலுவையில் இருக்கும்போதும் அந்த வாசனை இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெர்ஃப்யூம் எக்ஸ்ட்ரீம்லி பிரைஸ்லெஸ் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. அந்த ஸ்திரீ, நீங்க எல்லாம் ராஜா இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நான் சொல்றேன் இவர் ராஜா தான் அப்படிங்கிறத அவங்க செஞ்சு காமிச்சாங்க அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். அதனால தான் கிறிஸ்து சொன்னார், இது ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்வதும் சொல்லப்படும். நினைச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எத்தனையோ 1000 பேர் அவர் கூட டிராவல் பண்ணியிருப்பாங்க. யாருமே புரிந்து கொள்ளல, 12 அப்போஸ்தலர்களும் புரிந்து கொள்ளல. ஆனா இந்த ஸ்திரீ புரிஞ்சனாலதான் அவர் சொல்றார், இது ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். அதனாலதான் நம்ம இன்றைக்கும் அந்த ஸ்திரீயை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை இப்படி அந்த ஸ்திரீ பண்ணல அப்படின்னு சொன்னா வேதாகமத்தில் இதை பதிவு பண்ணப்பட்டிருக்காது. அப்போ அந்த ஸ்திரீனுடைய காரியம் எந்த அளவுக்கு இதா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து சாக போறார். அந்த சாக போறத எக்ஸப்ட் இந்த ஸ்திரீ வேற யாருமே தெரிஞ்சுக்கவே இல்லை.
யாருமே சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:12. மத்தேயு 26:12. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்து சாக போகிறார் என்று அந்த ஸ்திரீக்கு தெரிந்ததுனால தான் அவளால் என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துல செஞ்சாங்க. ஒருவேளை அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த போர் சேவகர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த போர் சேவகர்கிட்ட போய் இவங்க எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்திரீ இவங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்திரீ பிலாத்துக்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்? எங்களுடைய இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாக தானே போதனை செஞ்சுட்டு இருக்கார், இவரை ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இவர்களால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் தான் அங்கீகரிக்கணும். அதையே செஞ்சு காமிச்சாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்னொன்று, அவங்களால சிலுவையை தூக்க முடியாது, அதனால அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார்கள் அப்படிங்கிறோம். அதனால தான் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். எவ்வளவு இனிமையான ஒரு மரியாதை குறித்ததான ஒரு நினைவு கூறுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்தில் சீஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னா மிகவும் அக்கறையற்றவர்களாகவும். ஏன்னா சீஷர்கள் அடுத்தடுத்து நடக்கிற ஒரு நிகழ்வுகளை அவங்களால ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. கிறிஸ்து சொன்ன அந்த வேத வசனத்திற்கும் அன்றைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களாக இன்றைய நாள் கழிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனோம், விருந்து சாப்பிட்டோம், வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த தாற்பரியமே அவர்களுக்கு புரியாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கணக்கு பார்க்கிறவர்களாகவும் ஒரு விஷயத்தை செய்யும்போது ஐயோ இது யூஸ் பண்ணியிருக்கலாமே, அதுக்கு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்கிறவர்களாக, லாப நஷ்டம் பார்க்கிறவர்களாக இப்படி இருந்தாங்க அந்த சீஷர்கள். அன்னைக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்தது, தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்களே. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:8-9-11. மத்தேயு 26:8 முதல். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். அப்போ மரியாளுடைய பார்வையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜா தான், அதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. நீங்கள் ராஜா தான், நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை இவங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, ஏன் தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரதர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் பெற்ற சத்தியங்களை அறிவிப்பதற்கும் செலவிடப்படும் பணங்கள் காலங்கள் விரயமாக்கப்படுகிறது என்று நினைப்பதும், இதனால் தரித்திரருக்கு கொஞ்சமே செலவிடப்படுகிறது என்று அனுமானிப்பதும் தவறு. அதாவது நம்ம ஒரு சபையில் ஒரு காரியங்கள் செய்கிறோம், இதுக்கு பணம் இவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னா ஏன் இவ்வளோ செலவழிக்கிறோம், இதை யாராவது நம்ம முடியாதவங்களுக்கு செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவர் எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் மெய்யான அன்புடன் கலந்த பக்தி கொண்டிருக்கிறாரோ அவ்வளவாய் கர்த்தருடைய ஊழியத்திலும் தரித்திரிடத்திலும் அக்கறையுள்ளவராக காணப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. தேவனை நீங்கள் அதிகமாக நீங்கள் தேவனை மதித்து தேவன் செய்கிற ஊழியங்களை செய்யுங்க. அவர் ஒருவேளை தரித்திரருக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். யூதாசனுடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கல, ஆனால் தரித்திர நேசிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தார். ஆனால் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கொண்டிருந்தாலே தரித்திரர், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ரெடி ஆகிட்டாலே இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். அப்போது நம்மளுடைய மேலான எண்ணம் என்னவா இருக்கும், நான் ரெடி ஆகணும், அப்போ நான் கிரியை காமிக்கணும், நான் மாறணும், நாளைக்கு உலகத்துக்கே ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த மாதிரி ஒரு தாற்பத்தை நீங்கள் தரித்திரர் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. அதை ஒரு பேலன்ஸ், அதாவது நம்ம சத்தியத்தை கேட்கணும், தரித்திரருக்கும் நான் கொடுக்கணும், ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் ஐயோ தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற கூட சொல்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஒருவன் தரித்திரத்தில் மிகுந்த இரக்கம் தாராளம் அனுப்பி கொண்டிராமல் அவனால் கர்த்தரை உண்மையாக அன்பு கூற முடியாது. அதாவது ஒரு நடிக்க முடியாது. யூதாஸ் நடிச்சதுனால தான் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஒருவேளை தரித்திரர் அப்படிங்கிற இந்த இடத்துல எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவங்க, இன்னொன்று புறக்கணிக்கப்பட்டவர்கள். அது ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய சபைகளுக்கு கூட இருக்கலாம். உண்மையிலுமே நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். இப்போ பணத்தை மட்டுமே நம்ம கணக்கு பார்த்துட்டு சிலர் நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான காரியமாக இருக்காது அப்படின்னு கூட சொல்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:24. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு,
அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சிக்கனமாக செலவழிக்க வேண்டுமே தவிர பிசினித்தனம் பண்ணக்கூடாது. அப்படி பிசினித்தனம் பண்ணி நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர்கள் தண்ணீர்கள் மேல் தான் எங்களுடைய இதே செலவு, அதாவது நம்ம ஊழியத்தை தான் அதிகமாக செய்யணும். அந்த ஊழியத்துக்கான காரியங்களை நம்ம அதிகமாக செலவு பண்ணணும், நாம் பிசினித்தனம் பண்ணக்கூடாது. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் எப்படியோ ஊழியம் நடக்குது, யாரோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காம என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நன்மை செய்து கர்த்தரிடத்தில் பலனை எதிர்பார்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எது ஒன்றும் தேவனுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மனசில் நினச்சிக்கணும். மேலும் சகோதரர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ஒன்டே கன்வென்ஷன், ஜெனரல் கன்வென்ஷன் எக்ஸ்பென்சஸ் அதிகம் ஆகின்றது என்று அப்பணத்தை கொண்டு மற்ற ஊழியங்களை செய்யலாம் என்று எண்ணினோம். இப்படி ஒரு அவருடைய காலகட்டத்திலேயே இப்படி இருந்திருக்கு. ஆனால் அனுபவத்தின் அடிப்படையில் பணம் என்னும் தாளந்தை பயன்படுத்துவதில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதை அறிந்து கொண்டோம். பாருங்க, நம்ம நினைக்கிறோம், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளால இதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்மளை நியாயப்படுத்திக்க கூடும். ஆனால் சபையில் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அந்த பணங்கிற விஷயம் அதை கன்வென்ஷனவே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவங்க பெரிதாக நினைக்காம அந்த விஷயங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்முடைய சபைகள்லையும் நாம் இந்த மாதிரியான நோக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்க கூட நாம் பார்க்குறோம். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, எனவே சத்தியத்துக்காக செலவிட நாடினால் அதற்கேற்ப மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பார் என்று சிந்திக்கிறோம். இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப புதுமையா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய செலவுகளுக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம். ஐயோ இந்த மாதம் இதை கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சகோதரர் அனுபவித்து சொல்லியிருக்கார். ஏன்னா நம்ம அதுக்கு பார்த்தோம். ஏன்னா அவர் எவ்வளோ பணக்காரர் நமக்கு தெரியும். அவளுடைய காலகட்டத்தில் எவ்வளோ பணக்காரர். ஆனால் அவர் இன்னைக்கு 7th ஏஞ்சலாக இருக்கார், 7ஆம் சபையின் தூதன் நம்மளால சொல்லப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையாலுமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த உலகத்துக்குரிய பணத்தை பிரதானமாக நினைக்கவே இல்லை. ஊழியத்தை நிறைவேற்றினார். ஊழியம் எது வரைக்கும் வந்திருக்கு? நம்மகிட்ட வரைக்கும் வந்திருக்கு. இதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களை இன்னும் நமக்கு வரப்போகிற காலங்களில் இப்படி நம்ம சிந்திக்க கூடாது அப்படின்னு. ஒருவேளை முடிந்தும் சத்தியத்துக்காக பணங்களையும் கொஞ்சம் தியாகங்களையும் செய்ய மறுப்பவர்கள் கர்த்தரத்திலிருந்து வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழக்க நேரும். இதெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பணத்தின் மூலமாக அளவீடுகளை நாம் ஒருபோதும் நாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற. எப்படி நாம் சத்தியத்துக்காக பணம் கொடுக்க வேண்டும்? நம்முடைய சபைகளில் தசமபாகம் இல்லை, கட்டாயம் இல்லை, ஆனால் சந்தோஷத்துடன் கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய பிரதானமான செலவுகளுக்கு மேல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செலவு என்னவா இருக்கணும்னா சபையின் காரியங்களுக்காக கொடுக்கக்கூடியதா இருக்கணும். இதுல நம்ம சந்தோஷப்படணும். உண்மையான சந்தோஷம் அதில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு தசம பாகம் இல்லை, கட்டாயம் இல்லை, யாரோ ஒருவர் கொடுக்க மாட்டார், நான் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எனக்கு 1000 ரூபாய் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது போதாதான் இருக்குன்னா அதுல 1 ரூபாய் நான் தேவனே என்னால இவ்வளவுதான் முடிஞ்சு மன நிறைவோடு கொடுக்குறேன், என்னுடைய பிராக்டிக்கல் இதுதான், நீங்களே அறிவீங்க தேவனே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுதான் உண்மையான சந்தோஷம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது, அவரை அடக்கம் செய்வதற்காக அபிஷேகம் செய்தல். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. அதாவது அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல கர்த்தர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை கனத்துக்குரிய ஸ்திரீகள் அப்படின்னு சொல்றாங்க. சில ஸ்திரீகள் மறந்தவர்களாகவும் உணராதவர்களாகவும் அவர் உயிரோடு எந்திரிப்பார் அப்படின்னு சொல்லி வாரத்தின் முதல் நாளில் அக்காலகட்டத்தின் அந்த கலாச்சாரத்தின்படி அந்த நறுமண பொருட்களையும் கந்த வர்க்கங்களையும் எடுத்துட்டு கல்லறைக்கு போறாங்க. ஆனா மரியாள் அதாவது அவர்களின் நோக்கம் அவர்களுக்கு தெரிந்தபடி கரெக்ட் தான். அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்ப போகிறார், அவரை நான் போய் அந்த தைலத்தை போட்டு அந்த கந்த வர்க்கங்களை நான் போட போறோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்த பார்வையில் அது கரெக்ட் தான். ஆனால் மரியாள் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் அடக்கத்துக்கு முன்னதாகவே மரியாள் அபிஷேகித்த காரியம் மிக நேர்த்தியா இருந்தது. இதுல அவங்களுடைய தனித்துவத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பார்வையில வரவேற்கத்தக்கதா இருந்தது அப்படிங்க பார்க்கிறோம். அப்போ நாமும் நம்முடைய சகோதர சகோதரத்தில் இப்படிப்பட்ட செயல்களை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்றார். இதை வாசிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகள் தங்கள் பிரயாணத்தின் முடிவை எட்டுவதற்கு முன்பும், அதாவது அவர்கள் இன்னமும் போராட்டம் என்னும் பள்ளத்தாக்கிலே காணப்படும் போது, நாம் அவர்களை அன்பான வார்த்தைகள், கனிவான பேச்சுக்கள்,
தயவுள்ள செயல்கள் ஆகியவற்றினால் அபிஷேகிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றது. கர்த்தருடைய பின்னடியார்களில் மிகவும் பலவான்களாய் இருப்பவர்களுக்கும் கூட சில சமயம் இரக்கம் மற்றும் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் எவ்வளவு அவசியமாய் இருக்கும் என்பதை நாம் அறியோம். மேலும் அத்தகைய இரக்கத்தை நாம் அவர்களுக்கு காட்டும்போது நாம் நம்முடைய சொந்த இருதயங்களுக்கே நன்மை செய்கின்றவர்களாய் இருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பான சகோதரர்களை தங்கள் பிரயாணத்தை முடிவை எட்டுவதற்கு முன்பு, அதாவது நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு முன்பு அவர்கள் இன்னமும் அது போராட்டம் இன்னும் பள்ளத்தாக்கிலே காணப்படும் போது நம்ம எல்லாமே ஏதோ ஒரு போராட்டம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த போராட்டத்தில் நமக்கு என்ன ஆறுதல்னா சத்திய வசனங்கள் தான். அதற்கு மேலேயும் இந்த மாதிரி போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பான சகோதர சகோதரிகிட்ட நம்ம என்ன காமிக்கணும் அப்படின்னா, அன்பான வார்த்தைகள், கனிவான பேச்சுக்கள், தயவுள்ள செயல்கள் ஆகியவற்றினால் அபிஷேகிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது. அன்பான வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, நம்முடைய சகோதர சகோதரிட்ட ஒருவேளை இந்த இடத்தை விட்டு நம்ம போகிறோம், சகோதரர் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள என்னவெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால், சகோதரரே நீங்கள் உலகத்துக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கான சவால்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் வேதத்தின் மூலமாக இதை நீங்கள் எதிர்கொள்ளுங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும். அப்போது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அதான் சகோதரர் சொல்லுவார், இருதயத்துக்குள்ளே தான் அந்த வார்த்தை வரணும். உலகத்துக்குள்ளே போகிறீங்க, வெறும் நம்ம வந்து போயிட்டு வாங்க சகோதரர் அப்படின்னு சொல்கிறதோட இது ஒரு கேஷுவலான பேச்சு கிடையாது. உலகத்துக்கு போகிறீங்க சகோதரர், நிறைய சவால்களை எதிர்கொண்டு இருக்கு, சந்தோஷமாக எதிர்கொண்டுட்டு வாங்க. ஒருவேளை அவர் முடிச்சுட்டு ஈவினிங் வரார், சகோதரி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறப்போ, சகோதரி இன்றைக்கு அநேக சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க, வாங்க தேவன் ஏதோ ஒரு சத்தியத்தை வச்சிருக்கார், வாங்க கேட்போம், சந்தோஷமாக கேட்போம், வாங்க. நீங்கள் இப்படி இருக்கணும். அப்போ நம்மளோட சகோதரர்கிட்ட பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பாகவும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம், ஒரு அன்பு, ஒரு அக்கறை. ஏதோ நம்ம வந்து சபையா வந்து இன்னைக்கு 100 பேர் 150 பேர் உட்காந்துருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம உண்மையா அப்படி நினைச்சு பார்த்தோம்னா அப்படி இல்லவே இல்லை சகோதர சகோதரி. நம்ம எல்லாம் ஆழமான உறவோடு, நீங்களும் நானும் ஒருவேளை பல நாட்கள் பார்க்கக்கூடாத சூழ்நிலைகள் இருக்கலாம், வாரத்துக்கொட்டை தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரை நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அவரை பார்க்கும்போதே தெரியும் அவர் என்னவா இருக்கார் அல்லது எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கார் அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு பின்பாக சுயநலம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த சகோதரிகள் அவங்களுடைய விஷயத்துக்காக நாம் வந்து ஒருவேளை ஜெபிக்கலாம், நம்ம வந்து அவர்களுடைய சூழ்நிலையை நினைத்து பார்க்கலாம் அப்படிங்கிற கூட நம்ம பார்க்குறோம். கனிவான பேச்சுக்கள், எக்காரணத்து கொண்டும் நம்ம வந்து இது எப்பேற்பட்ட தவறாகவே இருந்துட்டு போயிட்டோம். நம்ம மன்னிக்கிறதுல நம்ம தான் வந்து பெரும் இது பங்கு வகிக்கிறவங்களா இருக்கணும். கனிவான பேச்சா இருக்கணும் எப்போதுமே. நம்முடைய சகோதரர்கள் யாருமே தெரிஞ்சு ஒரு தவறை செஞ்சு நமக்கு எதிராக செய்யவே மாட்டாங்க. அதில் நம்ம பயங்கரமான நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்ம ஐயோ என் சகோதரர் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி நம்ம வேணா பேசிட்டு போகலாம். ஆனால் ஒரு சகோதரர் தெரிஞ்சு நமக்கு ஆப்போசிட்டாவோ ஒரு தேவையில்லாத வார்த்தையோ நம்ம சகோதரர் கண்டிப்பாக பேசவே மாட்டாங்க. அதனால நான் தவறாகவே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தயவுள்ள செயல்கள். ஒரு டீ டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறோம் அப்படின்னு சொன்னால் சகோதரரை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கனிவு, அதில் ஒரு நீங்கள் குடிங்க, சந்தோஷமா பாருங்க, எனக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதோ சகோதரர் வந்து எப்படி செய்கிறாங்க, இதோ நான் சகோதரர்களுக்காக செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கனிவான ஒரு செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய பின்னடியார்கள் மிகவும் பலவான்களாக இருப்பவர்களுக்கு கூட சில சமயம் இரக்கம் மற்றும் உற்சாகம் மற்றும் வார்த்தைகள் எவ்வளவு அவசியமாக இருக்கும். இது நம்ம எங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும்? நம்முடைய மூப்பர்கள், நம்முடைய உதவிக்காரர்கள், இவர்கள் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இவர்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர்களுக்கு கூட பல சவால்கள் நமக்கு தெரியாது. சபையில் என்ன நடந்தாலும் சரி, எந்த நேரத்தில் தெரிந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் முதல்ல போகும். அவங்க தான் அடுத்த ரியாக்ஷனே பண்ணணும். போய் நடுராத்திரி 12 மணினாலும் அவங்க தான் போகணும். அப்போது அவங்கள பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு தைரியத்தை ஊட்டணும். அவங்களுக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம், அவங்க தான் முதன்மையாக செய்கிறாங்க அப்படிங்கிட்டு அவங்கள வந்து நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கான சவால்கள் மிக அதிகமாக இருக்குது, மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும். ஏன்னா நம்ம செய்ய முடியாத எல்லாவற்றையும் அவர்கள் பின்னிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் பலவான்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறோம். மேலும் அத்தகைய இரக்கத்தை நாம் அவர்களுக்கு காட்டும்போது நாம் நம்முடைய சொந்த இருதயங்களுக்கு நன்மை செய்கின்றவர்களாக இருக்கிறோம். இந்த குணலட்சணத்தை வளர்த்தும் போது நம்ம கேரக்டராகவே நம்ம மாறிடும். நம்ம அந்த கனிவான பேச்சு, அன்பான இருதயம் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக நமக்கு வந்துடும். ஏன்னா நம்மளுடைய உலக பிரகாரமான அப்பா அம்மாவுடைய சுபாவம் தான் நமக்கு இருக்கும். இதைய மாற்றுறது தான் சபைக்கான மிகப்பெரிய சவால். இது ரொம்ப இயற்கை. என் அப்பா கோவப்படுவார், என் அப்பா பொய் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் நான் கோவப்படுறதுல எந்த இதுவும் இல்லை. ஆனால் நான் கோவப்படாதவனா நான் மாறணும் அப்படிங்கிறது தான் சபைக்குரிய குணலட்சணம்.
இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்க பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு இதை வாசிக்கலாம். மிகைப்படுத்திய வார்த்தைகளையும் தேவையற்ற டாம்பீகமான வார்த்தைகளையும் ஒருவர் மீது ஒருவர் பொழிய வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாம் சொல்லவில்லை. இரக்கம் மற்றும் உற்சாகமான வார்த்தைகளை பேசுவதற்கும் மாய்மாலமாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உண்டு. இரக்கமுள்ள இருதயத்தையும் தெய்வீக அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயத்தையும் உடையவர் நறுமண தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியாக இருக்கின்றார். சகோதரர் என்ன சொல்றாருன்னா, மிகைப்படுத்த வார்த்தைகளையும் தேவையற்ற டாம்பிகமான வார்த்தைகளையும், இதுதான் உலகத்துல பேசுவாங்க. பேசுறது ஒன்று பேசுவாங்க, எப்பனாலும் கூப்பிடுங்க சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பனாலும் உங்களுக்கு பணம் தேவைன்னா கேளுங்க சார் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தேவை வரும்போது போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக நம்ம உபயோகிக்கவே கூடாது. தேவையில்லாத உலக பிரகாரமான வார்த்தைகள், பேச்சுக்கள், நம்மளால எதை செய்ய முடியுமோ சகோதரருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யணும். உண்மைத்தன்மையோட நாம் இருக்கணும். தேவையற்ற டாம்பிகமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. இரக்கம் மற்றும் உற்சாகமான வார்த்தைகளை பேசுவதற்கும் மாய்மாலமாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உண்டு. ஒரு போதும் மாய்மாலமா நம்ம இருக்கவே கூடாது. பொய் ஒரு காலம் நம்முடைய சகோதர சகோதரிட்ட இருக்கவே கூடாது அப்படிங்கிற சகோதரர் அந்த இடத்துல மிகுந்த ஸ்ட்ரெஸ் பண்றார். அப்போ இரக்கமுள்ள இருதயத்தையும் தெய்வீக அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட இருதயத்தையும் உடையவர்களாக நறுமணத்தில் உள்ள வெள்ளைக்கல் பரணியாக இருக்கின்றனர். அதாவது அந்த வெள்ளைக்கல் பரணி அப்படிங்கிறது ஒரு மார்பிள் கல்லில் செய்யப்பட்டிருக்கும். அந்த மார்பிள் கல் அப்படிங்கிறது அது குடுவை. அந்த குடுவையை சிலர் என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய இருதயமாக கம்பேர் பண்ணுறாங்க. அந்த இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கணும்னா நம்மளுடைய அந்த குணலட்சணங்களாகிய எல்லா விஷயங்களையும் நறுமண தைலமாக நம்ம அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போ நம்மகிட்ட இருந்து வெளிப்படுறதெல்லாம், நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுறது எல்லாமே நறுமணம் வாய்ந்ததாக இருக்கணும். ஒருவேளை நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அது நறுமணம் வாய்ந்ததா இருக்காதுன்னா கண்டிப்பா இருக்காது அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்பப்ப அந்த வெள்ளைக்கல் பரநாயகத்தினுடைய இருதயத்தை திறந்து ஆவிக்குரிய சகோதரர்கள், முதல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், அடுத்தது நம்முடன் தொடர்பில் இருக்கும் உலக பிரகாரமான நண்பர்கள், அவங்க கிட்ட உறவினர்கள், அவர்கள் மேலேயும் இந்த விதமான தைலத்தை ஊற்ற வேண்டும். அப்போ எல்லா பக்கமே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய சகோதர சகோதரி இன்னும் அதிகமா நம்ம இந்த விஷயங்களை காட்ட வேண்டியிருக்கலாம் இருக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கிறோம். ஒருவேளை நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில நம்மளுடைய மலர்களை தூவும் போது வேறொருவர் நம்மளுடைய சூழ்நிலைக்கு மலர்களை தூவும்படியா கிறிஸ்து அனுமதிப்பார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். கடைசியா கிறிஸ்து கூட ஒருவருமே இருக்கவில்லை. ஒருவராலும் அவரை புரிந்து கொள்ளவே முடியல. அதாவது கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் முடிவில் அவருடைய கிருபையான நற்செய்தி, ஏன்னா அவர் சொன்னதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருந்துச்சா, ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் இருந்துச்சா, உலக பிரகாரமான எதுவுமே இல்லை, கிருபையுள்ள நற்செய்தி. இதைய பெரும்பான்மையான யூதர்கள் அன்னைக்கு புரிந்து கொள்ளவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நம்பவும் இல்லை. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறிது ஏமாற்றத்திற்குள்ளாக போயிருக்கலாம் அப்படின்னு கூட அவர் சொல்றார். இன்னொன்று 11 அப்போஸ்தலர்களிடத்திலும் பயத்தின் ஆவியை தான் அவர் கண்டார். அவர்களை சொல்லி தவறு இல்லை, நம்மளே இன்னைக்கு இவ்வளோ சத்தியத்தை படிச்சுட்டு இருக்கோம், நம்மளே சத்தியம் நம்மளை காப்பாற்றும், தேவனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரே ஒரு இதில் இருக்க முடியுமானா என்னால் பல சூழ்நிலைகளில் நம்ம கண்களில் கண்ணீர் வந்துடுது, என்ன நடக்குமோ அப்படிங்கிற கண்ணீர் வந்துடுது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த அளவுக்கு தெரியல அந்த சீஷர்களுக்கு. அதனால அவர்கள் பயத்தின் ஆவியை தான் அவர்கள்ட்ட பார்த்தார். இப்படிப்பட்ட அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொன்று கூட நினைச்சிருக்க முடியும், குறைவாகவே நான் சாதிச்சிட்டனோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் உண்மையாலுமே தன்னை புரிந்து கொண்ட ஒரு உண்மையான ஒரு ஆத்மா, தன்னை புரிந்து கொண்ட உண்மையான ஆத்மா வெள்ளைக்கல் பரணியை எடுத்துக்கொண்டு வந்து தான் சாவதுக்கு முன்பாகவே தன் சரீரத்தை போட்டதை ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரர் இந்த இடத்துல சொல்றார். அடுத்தது சுயநலத்திற்கு எதிரான தாராள குணம் அப்படிங்கிற இதை எழுதியிருக்காரு. இச்சம்பவத்துக்கு பிறகு யூதாஸ் பிரதான ஆசாரிகிட்ட போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசுல வாங்கிட்டு அவரை காட்டி கொடுப்பான சந்தர்ப்பத்தை அவர் தேடிட்டு இருந்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாளுடைய இரக்கம், அன்பு, இன்னொன்று யூதாசனுடைய சுயநலம், எவ்வளோ பெரிய வேறுபாடுகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமகாலத்தில் அன்னைக்கு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூடவே போனார், கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர்னாலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்க முடியல, உலக பிரகாரமான ஆசைகள் அன்னைக்கு பட்டார். இதுக்கிடையில ஒரு சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு எண்ணிக்கையில் இல்லாத இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, மரியாளுடைய வீட்டுக்கு. போனப்ப என்னவெல்லாம் பேசியிருப்பார், சத்தியத்தை தான் பேசியிருப்பார். ஸ்திரியே இதை புரிந்து கொள்ளு அப்படின்னு இதைய வச்சு அவங்க புரிஞ்சு உண்மையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், அவருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்க. அப்படின்னா என்ன இதுல தடையா இருக்கு அப்படின்னு சொன்னா பொருளாசை. பொருளாசையே எல்லாவற்றுக்கும் பேராது. அப்போ பொருளாசை அப்படிங்கிறது பணத்தை மட்டும் குறிக்காது,
ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம யாருமே பொருளாசையோ பண ஆசையோ நமக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி பெயர், புகழ், அதிகாரம், செல்வாக்கை குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நமக்கு பெயர் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம யூதாஸ் மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோம்னு அர்த்தம். ஒருவேளை புகழ் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, செல்வாக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம யூதாஸ் மாதிரி செயல்படுறோம் அப்படின்னு அர்த்தம். எனவே இதை நாம் ஜாக்கிரதையாக நாம் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பண ஆசை இருக்கிறவங்க தாங்களாகவே பிரச்சனைகளை வருவித்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்ல, வலிவி திரிந்து சத்தியத்துக்கு வெளியாகவே போய்கொள்கிறார். இவர்கள் யாருக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னா யூதாஸுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ யூதாஸ் கிறிஸ்துவுக்கு நெருக்கமான உறவுல இருந்த போதும் அவருடைய சுயநலமும் கீர்த்தனமும் அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்தனால, அதாவது அன்போ பயபக்தியோ அந்த சுயநலத்தை மேற்கொள்ளவே இல்லை. இன்னைக்கும் நம்மளுடைய இருதயத்திற்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சுயநலமா வச்சுட்டு இருக்கோம். சபைக்குள்ள வரும்போது கூட நம்ம எப்படி ஆக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் பிரதானமா தெரியணும், அல்லது எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும் அப்படிங்கிற காரியங்கள் நான் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பான சகோதரர்களை நான் சொல்லல. ஒருவேளை இருந்தால் நாம் இருதயத்துக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சுயநலத்தை யூதாஸ் மாதிரி தான் நம்ம எடுக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, இல்ல இது என் இருதயத்துக்குள்ள இருக்கவே கூடாது, மாறான காரியம், வசனத்துக்கு மாறான காரியம், சத்தியத்துக்கு மாறான காரியம், சொல்லிக் கொடுப்பதற்கு மாறான காரியம் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னா ஒரு கட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நம்முடைய மொபைல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மொபைல எத்தனை பேர் நம்ம ஒரு அது என்ன சொல்ல பாஸ்வேர்டு இல்லாம எந்த நேரத்திலும் எந்த இடத்துல நம்ம வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்மால சொல்ல முடியுமா? ஒரு பிராக்டிக்கல், இது ஒரு சுதாரணம். ஏன்னா எனக்கு பிடிக்காத காரியம் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம பயந்துக்குவோம். அப்ப இன்னொரு சகோதரருக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம அதை மறைப்போம். அப்ப எல்லா விதமான காரியம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பாஸ்வேர்டுமே நம்ம போஸ்ட் மாட்டோம். என்னுடைய மொபைல் எங்க வேணாலும் இருக்கும். இது ஒரு உதாரணம். இதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய மறுமுகம் இன்னொரு சகோதரனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சத்தியத்துக்குள்ள வரும்போது இவர் சத்தியம் கேட்பார், ஆனா இவர் ஸ்மோக் பண்ணுவார், இவர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவார் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் சத்தியத்துக்கு புறம்பான செயல்கள். அப்போ நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அது பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்தில் நம்ம அதை எடுத்து வீசவே முடியாது. அதனாலதான் அவனுடைய சொந்த இடத்துக்கு அவன் சென்றான். 2ஆம் மரணத்தை பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதனாலதான் கிறிஸ்து அவன் பிறவாதிருந்தானாலும் நலமா இருக்கும். ரொம்ப கவலைப்படுற, ஏப்பா என்னுடைய சிநேகிதனால் பழகிட்டு இருந்தேப்பா, ஏப்பா உன்னுடைய குணலட்சணத்தை எடுத்து போடல, ஏப்பா உன்னுடைய சுய விருப்பத்தை நீ உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறியப்பா, இவ்வளவு சத்தியத்தை நீ கேட்டியாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார், அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால நாம் யூதாஸின் ஆவியான சுயநல இருதயத்தை, பண ஆசையை அல்லது சுய விருப்பத்தை ஒருபோதும் நம்முடைய மனசுக்குள்ள வச்சிருக்கூடாது. எப்போதுமே மரியாதை போல அன்பான இருதயம், தாழ்மை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போதே அந்த மொமெண்ட்டை பேசிட்டு நம்ம வெளியில போயிடுவோம். அவர் கேட்டது ஒன்றா இருக்கும், நம்ம சொன்னது ஒன்றா இருக்கும். எங்கேயுமே நாம் சகோதரருக்காக நம்ம ஒரு பொய்யை நம்ம பேசிடவே கூடாது. நான் யாரோ சகோதரர் ஊழியத்து நிமித்தமாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், இல்லாத ஒரு வேலையை இருக்கு சகோதரர், எனக்கு அந்த இடத்துல வேலை இருக்கு, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு டயர்டாக இருக்கு, எனக்கு மனசு இல்லை அப்படின்னு கூட நம்ம உண்மையை சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாய்மாலமாக நம்ம சகோதரர்கிட்ட சொல்லிடவே கூடாது அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம். கடைசியாக நாம் எப்படி மரியாதை போல நல்ல கிரியை செய்வது என்பதை பார்க்கலாம். அப்படின்னா நாம் இன்னைக்கு மீட்பரோடு மரியாதை போல நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு இல்லை. மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, அநேக விஷயங்கள் உரையாடி இருக்காங்க. நமக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, மரியாள் செய்த கிரியைகளுக்கு ஒத்த கிரியைகளை நமக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய மேலான இருதயத்துக்குள்ள குணலட்சணத்தை அந்த நறுமண தைலத்தின் மூலம் அவங்க செஞ்சு காமிச்சாங்க. இன்றைக்கும் நமக்கு அந்த விதமான குணலட்சணங்களை காண்பிப்பதற்கான வாய்ப்பு மரியாளின் மூலமாக நமக்கு இருக்கு அப்படின்னு கூட நாம் பார்க்கிறோம். ஒருவேளை
நம்முடைய கர்த்தரின் சகோதர சகோதரிகளை அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் என்னும் நறுமணத்தினால் அபிஷேகம் பண்ணுவதற்குரிய ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சத்தியத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா, நான் நிறைய விஷயங்களை ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன் உலக பிரகாரமா. ஆனா இந்த வசனத்தை படித்தேன், தேவன் எனக்கு தெளிவான ஒரு வசனத்தை கொடுத்தார், தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதுதானே மகிழ்ச்சியா இருக்கும். அதை விடுத்து நான் உலகத்துக்குள்ளாக போய் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு செயின் கிடைச்சது, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 20,000 போனஸ் கிடைச்சது அப்படிங்கிற மகிழ்ச்சியா இருக்குமா? அப்படி இந்த மகிழ்ச்சியை அல்ல, சத்தியத்தின் மூலமாக நாம் அனுபவிக்கிற மகிழ்ச்சியை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிட்ட நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சமாதானம். எனக்கு இன்னைக்கு சமாதானம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த மகிழ்ச்சி சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு கிடைச்சதா சகோதரர், இப்படிதான் பெற்றுக்கொண்டீங்களா, சரி நானும் ட்ரை பண்றேன். அப்ப நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சகோதர சகோதரிட்ட சொல்லிக் கொடுக்கலாம். நான் இப்படித்தான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், இப்படிதான் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன், இப்படிதான் நான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அப்போ எல்லாமே வேத வசனங்களின் அடிப்படையில் இருக்கு. அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது. அது இல்லாம நம்ம உலக பிரகாரமா சில காரியங்கள் பேசுவது உண்டு. அதிகமா கடன் இருக்கிறவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பைசா கடன் இல்லை தெரியுங்களா அப்படின்னு பேசினா இது சந்தோஷமா இருக்குமா? அந்த மாதிரியான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும் சகோதரி, நம்ம அந்த விஷயத்தை பெருமையா சொல்லவே கூடாது. நமக்கான பெருமை உலக பிரகாரமான பெருமைகளை நம்முடைய சகோதர சகோதரிட்ட நாம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. சத்தியத்தின் நிமித்தம் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதை நம்முடைய சகோதர சகோதரிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த கஷ்டத்தில் இருக்காங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சகோதரர் இதுதான் உங்களுக்கான கன்க்ளூஷன், இது நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்றேன், நீங்க இதை செய்யுங்க, தேவன் இதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25 அதிகாரம் 40 மற்றும் 45. மத்தேயு 25 அதிகாரம் 40 மற்றும் 45 வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்ப இந்த விதமான காரியங்களை எல்லாம் நம்ம சகோதர சகோதரிக்கு நம்ம செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார்னா, நீங்க இதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு சகோதரிடம் இன்னொன்று பேசணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டே நம்ம அப்படிதான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம வந்து சகோதரருக்கு தேவைப்படுகிற ஆலோசனைகளாகட்டும், பொருள் தேவைகளாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை கிறிஸ்துவுக்கே செஞ்ச மாதிரி. எதை செய்யாமல் இருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நம் மரியாதையுடைய குணரட்சணையை காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் கொலைசெயர் 1 அதிகாரம் 24 வசனம். கொலைசெயர் 1 அதிகாரம் 24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பிராக்டிக்கலாவே இதை செஞ்சு காமிச்சிருக்காரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு சமகால ஒரு மனிதர் தான், இப்ப நம்ம சபையில் இருக்கிற மாதிரி தான். அப்போ அவர் வந்து இன்னொரு சபையில் இருக்கிறவங்களுக்காக அவர் வந்து பாடுபட்டிருக்கார், கவலைப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் நினைச்சு பார்த்திருக்காரு, இதுதான் தாற்பயம், இதுதான் கிறிஸ்துவனுடைய குணலட்சணம். ஒரு சபைக்காக அவர் பாடுபட்டிருக்கார். இதே மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் சபைக்காக நாம் வந்து ஏதாவது பாடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கிறோம். கலாத்தியர் 6 அதிகாரம் 10 வசனம். கலாத்தியர் 6 அதிகாரம் 10 வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்போ நம்ம வந்து மாம்ச உறவுகளை புறக்கணித்தோமா அப்படின்னா அப்படி இல்லை. சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்குரிய கணத்தை கொடுக்கணும், ஆனா அவர்கள் இப்போதைக்கு இந்த சபைக்குள்ளாக வருவதாக இல்லை. ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் வருவாங்க, அப்ப நம்ம சபை ஆயிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் சபையா, அதாவது அவருடைய ராஜ்யத்துல அவங்க எல்லாம் வந்து உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு கூட சத்தியங்கள் கிடைச்சிரும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா நம்ம வந்து கனப்படுத்தணும், தேவை இருக்கிறத கவனிக்கணும்னா எஸ்பெஷலி நம்மளுடைய சபை ஜனங்களுக்காக. ஏன்னா இவர்கள் தான் சமகாலத்துல நம்மளுடைய கருத்தோட, நம்மளுடைய கொள்கையோட, நம்மளுடைய நோக்கத்தோட இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்கிட்ட நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர, இதே சத்தியத்தை நாம் போய் வெளியில போய் ஈஸ்டர் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட நீங்க என்ன சொன்னாலும் சரி வேஸ்ட், டைம் வேஸ்ட். அதனால நம்முடைய சபையில் இருக்கிற, அதாவது விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். அது என்னவாக கூட இருக்கலாம். எனவே விசேஷமாக சபைக்காக
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அறியப்படாத எழுத்தாளர் ஒன்று என்ன சொல்றாருன்னா, வசனம் வாசிக்கலாம். அறியப்படாத எழுத்தாளர் ஒருவர் கூறும்பொழுது, உங்களுடைய நண்பர்கள் மரிப்பது வரையிலும் அன்பும் இரக்கமும் உள்ள வெள்ளைக்கல் பரணியை முத்திரையிட்ட நிலையிலேயே வைத்து விடாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுடைய ஜீவியத்தை இனிமையாக்குங்கள். அவர்களுடைய செவிகள் கேட்கும் நிலையிலும் மற்றும் இருதயங்களானது உற்சாகமடைவதற்கு ஏதுவான நிலைமையிலும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளினால் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையிலும் இருக்கும்போதே உற்சாகமான வார்த்தைகளையும் மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பேசுங்கள். அவர்கள் மரித்து போன பின்னர் நீங்கள் கூற வேண்டுமென்றிருக்கும் அன்பான வார்த்தைகளை அவர்கள் மரித்து போவதற்கு முன்னதாகவே சொல்லுங்கள். அவர்களது சவப்பெட்டிகளுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டுமென்றிருக்கும் மலர்களை அவர்கள் மரித்து போவதற்கு முன்னதாகவே அவர்களது இல்லங்களை பிரகாசிப்பதற்கும் மனமூட்டுவதற்கும் என்றும் அனுப்பி வையுங்கள். ஒருவேளை என்னுடைய நண்பர்கள் நான் மரித்த பிற்பாடு என்னுடைய சரீரத்தின் மேல் ஊற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனுதாபமும் பாசமும் ஆகிய நறுமண தைலங்களினால் நிரப்பப்பட்ட வெள்ளைக்கல் பரணிகளை எங்கோ மூலையில் வைத்திருப்பார்களானால் எனக்கு அவைகள் தேவைப்படும்போது நான் அவைகளினால் புத்துணர்வும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதாக அவர்கள் அதை என்னுடைய சோர்வான மற்றும் உபத்திரவமான நேரங்களில் என்னிடத்தில் கொண்டு வந்து அவைகளை திறக்க வேண்டும் மற்றும் உபத்திரவமான நேரங்களில் என்னிடத்தில் கொண்டு வந்து அவைகளை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அன்பு மற்றும் அனுதாபத்தின் இனிமைகள் எதுவும் என் மீது யாரும் வீசிடாத ஒரு ஜீவிப்பதை பார்க்கிலும் பூக்குவியல்கள் இல்லாத எளிமையான சவப்பெட்டியை பெற்றுக்கொள்வதிலும் புகழுரை இல்லாத அடக்க ஆராதனையை பெற்றுக்கொள்வதிலும் நான் திருப்தியாய் இருப்பேன். நம்முடைய நண்பர்கள் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக அவர்களை அபிஷேகம் பண்ணிடுவதற்கு நாம் கற்றுக்கொள்வோமாக. இறந்த பின் காட்டுகின்ற அன்பு எவ்விதத்திலும் அவர்களின் பாரத்தை தணித்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதில்லை. சவப்பெட்டியின் மீதுள்ள பூக்களினால் அவர்கள் மரிப்பதற்கு முன்னதாக கடந்து வந்த சோர்வின் மத்தியிலான வாழ்க்கைக்கு நறுமணம் வீச முடியாது. அதாவது இதனுடைய தாற்பயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவர் உயிரோடு இருக்கும்போதே அவர்கள்ட்ட நம்ம எந்த விதமான அன்பை, அதாவது இப்போ மரியாள் வந்து உச்சகட்ட அன்பை காமிச்சாங்க, அதே மாதிரி நாமும் ஒருவர் உயிரோடு இருக்கும்போதே அவர்கிட்ட உச்சகட்ட அன்பை நம்ம காமிக்கணும். அவர்களுக்கு தேவையான அன்பை காமிக்கணும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இங்கே வர்றோம், ஒரு 4 பேர் ஒரு பரிச்சயமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 பேர் பேசிட்டு போயிடுறோம், இன்னும் 4 பேர் பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அவருடைய மனதில் என்ன இருக்கு, அவருக்கான ஆறுதல் அவருக்கு உண்மையிலுமே கிடைக்குதா அப்படின்லாம் சிந்திச்சு பார்க்கறதே இல்லை. அன்புக்குரிய சகோதரி, வரும் காலங்களில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சாதாரண ஒரு பூமிக்குரிய பாபிலோனில் இருக்கிற சபையில் இருக்கிற மாதிரி எல்லாரும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து அந்யோன்யமா அன்பா பேசுறோமா அப்படின்னா அது ஒரு வேளை குறைந்துட்டு வர மாதிரி தான் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அன்புக்குரிய சகோதரர், அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்னை வந்து அந்த கல்லறையில வந்து என்னுடைய அந்த சவப்பெட்டிக்கு நீங்க மாலைகளை போட வேண்டாம். அன்றைக்கு வந்து இந்த சகோதரர் எப்படி ஊழியத்துக்கு செய்தார், இந்த ஊழியத்துக்கு எப்படி வந்து கொண்டிருந்தார், எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளை வந்தார், அப்படி பேச வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும்போதே 4 வார்த்தை நீங்க என்னைய அடையாளம் கண்டுபிடிச்சு, சகோதரரே நல்லா இருக்கீங்களா, சகோதரியை நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேசுங்க. ஒருவேளை நீங்க இதைய பண்ணாம அந்த கல்லறையில வந்து என்னைய புகழ்ந்து பேசுறதோ அல்லது வந்து அந்த மாலைகள் அதிகமா போடுறதோ எந்த யூஸுமே இல்லை. அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும்போதே என்னவெல்லாம் என்னுடைய சகோதரத்தை நான் காமிக்கணுமோ, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த வித்தியாசத்தையும் நம்ம பார்க்கவே வேண்டாம். இதுதான் நம்மளுடைய ஹைலைட்டான, சபைக்குரிய ஹைலைட்டான காரியம். சபையில எல்லாமே நன்மைக்காக நடக்குது. நம்மளுடைய மூப்பர்கள்கிட்ட உதவிக்காரர் நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எந்த விஷயமா தான் நம்ம 3 பேர் 4 பேர் நின்று பேசும்போது அந்த 3 பேர் 4 பேர் பேசுற காரியங்கள் அங்க வந்து நியாயமாயிருது. ஆனா அதற்கான சொல்யூஷன் அங்க கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்யூஷன் கிடையாது. ஒருவேளை பிரிவுகளுக்கு மத்தியிலாக்க தான் நம்ம போவோம். ஆனால் சகோதரர்கிட்ட பேசி பாருங்க, கரெக்டான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். பிராக்டிக்கலா நான் உணர்ந்தவன் நான் அப்படிங்கிறதுனால இதை பேசுறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்குள்ள எந்த வித்தியாசம் வேறுபாடும் இருக்கக்கூடாது. நம்ம உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கும்போதே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் அன்பின் பிணைப்புல நாம் வந்து ஒருத்தர்கிட்டே பேசணும். ஒருவேளை நாளை காலையில் நான் மறிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எங்கிட்ட நீங்க பேச வேண்டும்ங்கிற காரியத்தை பேசவே முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு நல்ல காரியமாக அவர்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிறது அதோடைய தாற்பயமா இருக்கு அப்படிங்கிற கூட நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பார்த்த பாடத்தின் தலைப்பு அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இது கிறிஸ்து வந்து மரியாளுக்கு கொடுத்த
அங்கீகாரம், சர்டிஃபிகேட். அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க. ஒருவேளை மரியாள் மரிக்கிற வரைக்கும், எப்போ மரிச்சாங்கன்னு தெரியல, மரிக்கிற வரைக்கும் இந்த ஹேபிட்லேருந்து அவங்க மாறி இருப்பாங்களா? ஆனால் கண்டிப்பாக மாறி இருக்கவே மாட்டாங்க. அப்போது நம்மகிட்ட இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே முன்னாடி வந்து நின்றுட்டு நம்மகிட்ட கேட்குறார், நம்மகிட்ட இன்னொருத்தர்கிட்ட சான்றளிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இயன்றதை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வாரா? அல்லது இயன்றதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்வாரா? அல்லது இயன்றதை செய்ய போகிறார்கள் என்று சொல்வாரா? நினைச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. தவறுன்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, சபையா வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம டைம் தேடவே வேண்டாம். நாளையிலிருந்து, அல்லது இந்த மெமோரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம், அல்லது புது வருஷம், வேண்டவே வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அந்த நிமிடம், அந்த மொமெண்ட் ஸ்டாப் பண்ணலாம். எந்த விஷயமா கூட இருக்கலாம், மொபைல் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், நாம் சர்ச் பண்ணக்கூடியது பைபிள் அல்லது இந்த புக்கு, இந்த தீர்க்கதரிசி, இந்த அப்போஸ்தலர், இப்படித்தான் இருக்கணுமே தவிர ஒரு டைம் பாஸ்க்காக ஏதோ ஒரு பொது விஷயங்களை நாம் இனி பார்க்கக்கூடாது. எந்த தவறுகளை நாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மொமெண்ட்டில் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்படிதான் நாம் இதை செய்ய. அப்போதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஒருவேளை இன்றைக்கு தனித்தனியாக நாம் சிந்தித்து பார்ப்போம். தன்னால் இந்த சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சகோதரன் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நான் செய்ய போறேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். செய்ய போறேங்கிறது யாருக்கு வேணும்? செய்தேன் அப்படிங்கிற விஷயம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கும். எந்த ஒரு விஷயம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 10வது வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நம்ம வாரம் நம்ம பெரெயின் ஸ்டடி நம்ம பண்றோம். யாரைய அதாவது ஆதாரமா வச்சு, உதாரணமா வச்சு நம்ம படிக்கிறோம்னா பெரேயா வகுப்பார். இப்போ இவங்க வேதத்தை படிச்சனால நற்குணசாலிகளா இருந்தார்கள். வேதத்தை படிச்சனால அவங்க படிப்பாளிகளா அல்ல, வேதத்தை அதிகம் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேருவாங்களே, நற்குணசாலிகளா இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் ஒரு பெரேயா வகுப்பாரை போல திருச்சிரோடு சபையாராக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் வேதத்தை படிப்பாளிகளாக இருக்கிறோமா அல்லது நற்குணசாலிகளாக இருக்கிறோமா? கண்டிப்பா அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்குரிய இலக்கு, நமக்குரிய பந்தய பொருளுக்குரிய அந்த இலக்கு அப்படிங்கிற விஷயம், நாம் நற்குணசாலிகளாக மாறியே ஆக வேண்டும். நம்ம சபைக்காக ஓடுகிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய முற்றுப்புள்ளி என்னவா இருக்கும்? இப்ப நாளைக்கு காலையில நான் மரிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா நான் சபையாக போவேனா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்குன்னு நான் சொல்லவே கூடாது. இல்லை, நான் 50% நான் என்னால் இயன்றதை நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அவங்கள ஆதாரமா வச்சுதான் நமக்கு இன்னைக்கு பெரியன் ஸ்டடி பண்றோம். அவங்க வேதம் வாசிக்கிறத மட்டும் அவங்க விடல, அவர்கள் செய்களை செஞ்சிருக்காங்க, நற்குணசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மால் முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் பலவீனமான பாண்டம்னு நினைச்ச கூடாது, நம்மளால இதுதான் பண்ண முடியும்னு நினைச்ச கூடாது. நம்மளால பண்ண முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். பண்ண முடிஞ்சதை பண்ணலாம்னா வேதத்திற்கு ஏற்புடையதை நம்ம முடிஞ்சதை பண்ணலாம். அதை பண்ணும்போதுதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அடுத்த ஸ்டெப் அப்பதான் நம்ம எடுத்து வைப்போம். இல்லைன்னா நம்ம ஃபிளாட்டா தான் நம்ம போயிட்டு இருப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர், நற்குணசாலிகளாக மாறுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். முடிவா வரப்போகிற 21ஆம் தேதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் என்னும் அப்பத்தையும் ரத்தம் என்னும் திராட்சை ரசத்தையும் நாம் அனுசரிக்க போகிறோம். இந்த அனுசரிக்கிற நிமித்தமா 1,44,000 பேர் நாமும் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நாம் அனுசரிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர், ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே, அதாவது இந்த ராஜ்யத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. உயிர்த்தெழுந்து வர்றவங்க கிட்ட பைபிள் அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா எல்லாத்து கையிலையும் பைபிள் இருக்கும். பைபிளை தவிர 1,44,000 புக்கு அவங்க கிட்ட இருக்கும். அந்த 1,44,000 புக் யாருது அப்படின்னா அந்த 1,44,000 மெம்பர்ஸ் உடையது. அவருடைய லைஃப் ஃபுல் ஹிஸ்டரி அந்த புக்கில் இருக்கும். அப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா நமக்கான புத்தகம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ
எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. பொதுவாக நம்ம இன்னைக்கு காலேஜில் போய் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணுறது வழக்கம். அந்த சிறந்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம்னா, அதை எழுதிய ஆசிரியர் யார் என்பதை வச்சு தான் நாம் வந்து அதை முடிவு பண்ணுவோம். எழுதிய ஆசிரியர் யார் அப்படிங்கிறத வச்சு தான் நாம் வந்து அந்த புத்தகத்தை பற்றி இது சிறப்பான புத்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுவோம். அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் பெயர் எங்கே இருக்கணும்? ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அப்போது 1,44,000 பேருடைய ஆத்தர் யார்? அந்த புத்தகத்தை உருவாக்கம் பண்ணினது யார் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆத்தர். அதாவது அவர் பூரணர் ஆயிட்டார், கன்ஃபார்ம் நமக்கு தெரியும். தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, நித்திய ஜீவனை அடையிறது தான் நம்முடைய இலக்கு. அப்போ யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்கள் எல்லாருமே அந்த வாய்ப்பை பெறப்போகிறோம். அப்போ அந்த புக்கை யார் எழுதுறா அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு புது சிருஷ்டியாகிய அன்பு சகோதரர் இருக்கார், மித்தேஸ் அப்படி இருக்கிறார்னா, புது சிருஷ்டியாகிய மித்தேஸ் கீழே ஆத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நினைச்சு பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பேப்டிசம் எடுக்கிறோம், பேப்டிசம் எடுத்து அந்த நாள்ல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய புத்தகத்தில் எழுதிட்டே இருக்கார். இந்த டேட்ல இவர் பேப்டிசம் எடுத்தார், எடுத்ததுக்கப்புறம் உலகத்துக்கு மரித்து சத்தியத்துக்கு அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சோதனையை அனுபவித்தார், இதிலிருந்து வெளியே வந்துட்டார் அவராவே. இதில் வெளியே வர முடியல, இந்த சோதனை கொடுக்கப்பட்டது, அந்த சோதனையை ஜெயித்தார். எல்லாமே அதில் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். இது ப்ரெசன்ட் டென்ஸ், நடந்து கொண்டிருக்கிற விஷயம். நான் நாளைக்கு மாறிக்கிறேன் சொல்ல முடியாது. நேற்று நடந்துருச்சு, நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்போ முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்ம எப்படி முடித்தோம், நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே பதிவு பண்ணப்படுகிறது. அப்போ இவர் இந்த விஷயத்தை செய்ததால் சபையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போய் அப்படியே புக்கை வைப்பார் உலக ஜனங்களுக்கு. அவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்களா, இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு முன்பாக எந்த அளவுக்கு நாம் குணலட்சத்தை ரொம்ப ரொம்ப ஈஸி. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது குணலட்சத்தை நான் உதாரணமாக சொல்லலை, நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கஷ்டம்தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பாடுகள் தான் வாழ்க்கைன்னு முடிவெடுத்தா சந்தோஷமா மாறி சந்தோஷமா நம்ம அன்புக்குரிய சகோதரர்கள் அநேகர் நீங்க நினைச்சிருப்பீங்க, கொரோனா சமயத்துல எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்கள கேட்டா அந்த பாடுகளை எவ்வளவு சந்தோஷமா அவங்க எடுத்தாங்க. யாருமே போக முடியாது, போனாங்க, செஞ்சாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். நம்ம தான் சபைக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய வாய்ப்பை நாம் வீணில விட்டுற வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர், இதை மனதில் வைத்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரண நாளை நாம் நினைவு கூறுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாளுடைய இந்த பரிமள தைலம் காரியத்திலிருந்து ஒரு வித்தியாசமான, அதே சமயத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பாடத்தை நம்முடைய அன்பு சகோதரர் நமக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு விதத்தில் தான் அமைஞ்சிருந்தது. சொன்ன அத்தனை விளக்கங்களும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவைப்படுற விஷயமா இருக்கிறதுனால, நம்முடைய நினைவு கூறுதலில் நாம் பங்கு பெறும்போது கேட்ட இந்த விளக்கங்களின்படி நாம் இருக்கிறோமாங்கிறத நம்ம சோதித்தறிந்து நம்ம வந்து அதில் பங்கு பெற இருக்கிறோம். சோதித்தறிய வேண்டாம், அது செஞ்சிடலாம், அவ்வளோதான். அதுக்கு தான் தேவன் கிறிஸ்து மூலம் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்துருக்கார். சகோதரருக்கும் நன்றி நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் மணிகண்டன் பேர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி. வசனம்: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதற்குரிய விளக்கம்:
நம்முடைய கர்த்தருடைய பெருந்தன்மையான முன்மாதிரியை நாம் பார்க்கின்ற போது அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்ற அறிகிற பொழுது மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். அவருடைய தியாகம் எவ்வளவா உயர்ந்ததா இருக்கிறதோ அதற்கு சரிசமமாய் அவருடைய வெகுமதியும் உன்னதமாக இருக்கிறதை உணர்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெருந்தன்மையான முன்மாதிரியை பார்க்கும் பொழுது மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் மிகுந்த திறமையுள்ளவராக இருந்தும் அநேக உலக வசதிகளை படைத்தவராக இருந்தும் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணினார். இதை எண்ணும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் பொங்குகிறது. சகோதரர்களுக்காக செய்யும் சேவையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஆஸ்திகளை துறந்து விசுவாச ஓட்டத்தில் ஓடியதற்காக வருகின்ற ராஜ்யத்தில் எவ்வளவு பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலிப்பார். அதுபோலவே ராஜரீக ஆசாரிய கூட்டம் முழுமையும் சந்தேகத்துக்கு இடமின்றி மகிமைப்படும். எவ்வளவு பெரிய தியாகமோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தரின் நிமித்தமாக மிகப்பெரிய அவமானங்களை, மிகப்பெரிய சோதனைகளை, மிகப்பெரிய துன்பங்களை தற்காலத்தில் அனுபவிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய போதகரும் முன்மாதிரியுமான அவருடைய அனுபவங்களை ஒத்த அனுபவங்களை அடைகின்றோம். தற்காலத்தில் விசுவாச பரீட்சையில் எவ்வளவு அதிகமாய் தியாகங்களை செய்கிறோமோ அவ்வளவு வெகுமதி காத்திருக்கின்றது. அப்போஸ்தலர் சொன்னது போல மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படும் என்பதே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் நம்முடைய சபைகளில் அடுத்த வேத பாடம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 153வது பாடல் எங்கு போகிறீர் இயேசு இரட்சகா என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் வந்து ஜெபத்தை நடத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். In
நாம் ஜெபிப்போம். அழிந்து போகின்ற பொன்னினாலும் வெளியினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற மாசற்ற குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக எல்லா துதிகன முகமே எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அப்பா, இந்த பகல் வேலை முழுதுமாக எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் கூட தகப்பனே, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்கிற பாடத்தின் மூலமாக
அன்பு சகோதரன் மூலமாக தேவன் தாமே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நினைவுகூறுதல் நாங்கள் அனுசரிக்க எங்களை தகுதிப்படுத்த ஜெபிக்கிறோம். பொல்லாப்பு துர்க்குணம் ஆகிய இந்த பழைய மாவை எங்களிலிருந்து எடுத்து போட்டு உண்மை துப்புரவு என்ற புதிய மாவோடு கூட இந்த தகப்பனே உம்முடைய குமாரனுடைய நினைவு நாளில் நாங்கள் அனுசரிக்க தேவன் தாமே எங்களை தகுதிப்படுத்த ஜெபிக்கிறோம். தகப்பனே, வருகின்ற நாட்களிலே நாங்கள் அப்பா தகப்பனே எங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா பழைய மாவை நாங்கள் எடுத்து போட்டு தகப்பனே புதிய பிசைந்த மாவாக நாங்கள் அப்பா அந்த பந்தியை நாங்கள் அனுசரிக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு நோவாயிட்ட சர்வாங்க தகனபலிகளை நுகர்ந்து பார்த்து சுகந்த வாசனையாக நுகர்ந்த தேவன் தகப்பன் நாங்கள் எங்கள் சரீரங்களுக்கு மோக்கு உகந்த சுகந்த வாசனையாக பலியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க தேவன் தாம் எங்களை தகுதிப்படுத்தணும் ஜெபிக்கிறோம். தேவன் தாம் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா நீ தாமே வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். நாங்கள் வசனங்களை கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த தேவன் தாமே எங்களை வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாக இருக்க கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.